வணக்கம். கணினி அறிவியல் மற்றும் பொறியியல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் தெரிந்து கொள்ளலாமா? படிப்பில் அத்தியாயம் 4 என்பது பொதுவாக நீங்கள் படிக்கும் வகுப்பை பொறுத்த மாறுபடும். 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் இந்த அத்தியாயம் செயல்முறை வழிமுறைகள், அல்கோரிதமிக் ஸ்ட்ராட்டஜி மற்றும் மென்பொருள் / இயக்க முறைகள், டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆகியவற்றை மையமாக கொண்டுள்ளது. 12ஆம் வகுப்பு அத்தியாயம் 4 அல்கோரிதம் ஸ்ட்ராட்டஜிஸ். இந்த அத்தியாயம் நிரலாக்கத்தின் புரோகிராமிங் ஆகிய பகுதியான படிமுறை தீர்வுகளை மையமாக்கிறது. படிமுறை அல்கோரிதம் எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண படிப்படியாக எழுதப்படும் வழிமுறைகளின் தொகுப்பு. இது எளிய முறையில் தீர்வு உள்ளீடு + செயல்பாடு + வெளியீடு என்ற தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. அல்கோரிதத்தின் சிறப்பம்சங்கள்: வரையறுக்கப்பட்ட உள்ளீடு இன்புட் மற்றும் வெளியீடு அவுட்புட், திட்டவட்டமான தன்மை டெஃபினிஷன்ஸ், முடிவுறு நிலை ஃபிட்னஸ் மற்றும் திறன் எஃபெக்டிவ்னஸ், இயக்க நேர பகுப்பாய்வு அல்கோரிதமிக் காம்ப்ளெக்சிட்டி, ஒரு அல்காரிதம் எவ்வளவு வேகமாக வேலை செய்கிறது என்பதை அறியும் முறை. 11ஆம் வகுப்பு அத்தியாயம் 4 டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்ட் ஓஎஸ். மென்பொருள் வகைகள், டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர். மென்பொருள்கள் பொதுவாக 2 வகைப்படும். 1. செயலி மென்பொருள் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். எடுத்துக்காட்டாக MS வேர்ட், VLC பிளேயர். 2. கணினி மென்பொருள் சிஸ்டம் சாஃப்ட்வேர். எடுத்துக்காட்டாக விண்டோஸ், லினக்ஸ் போன்ற இயக்க முறைகள். படிமுறை உத்திகள் அல்கோரிதமிக் ஸ்ட்ராட்டஜிஸ் மற்றும் அதற்கான உதாரணங்களை தமிழில் கற்க கூடுதல் வகுப்புகள் மற்றும் தலைப்புகளுக்கான விளக்கங்களை நீங்கள் பார்க்க விரும்பினால் உங்கள் பாடத்திட்டத்தின் முழுமையான காணொளிகளை கிளாஸ் 11 CH-4 1N தமிழ் மற்றும் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் தமிழ் மீடியம் என்ற அதிகாரப்பூர்வ வழிகாட்டிகள் மூலம் அறியலாம். நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். சந்தாதாரராக சேரவும். நன்றி.